சாகித்ய அகாடமி விருதுகள் இதுவரைக்கும் யாராருக்கெல்லாம் பெற்றிருக்காங்கன்னு கடைசி ஒரு 5 வருஷம் பார்த்துடலாம் பாருங்கள். 2020 யாரை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எமயம்ங்கிறவருக்கு செல்லாத பணம் என்ற ஒரு நாவலுக்காக கொடுக்கப்பட்டது. சரிங்களா, 2020 செல்லாத பணம் யாருக்கு? எமயம். சரிங்களா. அடுத்து 2021 பார்த்தீங்கன்னா சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவைங்கிற இது ஒரு சிறுகதை நூல். சரிங்களா, இது ஒரு சிறுகதை நூலுக்கு யார் கொடுத்தாங்கன்னா அம்பை. சரிங்களா, இதோட இவருக்கு இன்னொரு பேருக்கு ராஜலட்சுமின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா 2022 காலாபாணிங்கிற புதினத்துக்கு மு ராஜேந்திரன் என்பவருக்கு கொடுத்துருக்காங்க. 2022 யாருக்கு? காலாபாணிங்கிற நாவலுக்கு மு ராஜேந்திரன் என்பவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 2023 பார்த்திங்கன்னா நீர்வழி படுவும் என்ற புதினத்துக்கு ராஜசேகரன் என்ற தேவி பாரதி, இவங்க பேர் தான் ராஜசேகரன் என்ற தேவி பாரதி, அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க 2023. மற்ற 2024 பார்த்திங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற ஒரு ஆய்வு நூலுக்காக கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆ.ரா. வேங்கடாஜலபதி. சரிங்களா, ஆ.ரா. வேங்கடாஜலபதி. அதே போல் 2025 யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வன். போன கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், தமிழ்ச்செல்வன். சரிங்களா. தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற சிறுகதை ஆய்வு நூலுக்காக கொடுத்துருக்காங்க. தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற ஒரு ஆய்வு நூலுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 2025 சாகித்ய அகாடமி வருது. முக்கியமானது நோட் பண்ணி வச்சிங்க. சரிங்களா, தேங்க்யூ.